தம்பி ஜாஷுவா, வெல்கம்பா. நல்ல சமூகத்துல இல்ல வெளியா கர்த்தர் பேசுவாரா? செத்தலர காப்ப கத்தலர கைதட்டாமே சொல்லுங்க. ஏசையா 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 அல்லேலூயா. ஒன்னும் நமக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாத நேரத்துல நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஏசையா ஏசையா. ஒருவேளை என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஆண்டவர் சொல்ற ஒரே செய்தி, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி மட்டும் கூப்பிடு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் மானிட்டு இருந்தாங்களே. ஏசையா 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 ஏசையா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜா அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. யாருக்கு தேவன் துணை செய்கிறாரோ அவன் தான் மெஜாரிட்டிய. ஆமென். புரிஞ்சு? ஆமென். ஒத்தையில நிக்கிற உங்களுக்கு தேவன் துணை செய்வார்னா நீங்க தான் மெஜாரிட்டி. மெஜாரிட்டி. நீங்க மைனாரிட்டி இல்ல. மைனாரிட்டி இல்ல. மனுஷங்க பார்வையில நீங்க மைனாரிட்டி. 4 பேர் நின்னாதான், 4 பேர் என் கூட நின்னா நான் மெஜாரிட்டி இல்ல. என் கூட நிக்க யாருமே இல்ல. ஆனா கர்த்தர் ஒருத்தர் மட்டும் எனக்கு துணையா நிக்கிறாரு. நாங்க தான் மெஜாரிட்டி. நாங்க தான் மெஜாரிட்டி. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை எசேக்கியா சொன்ன பொழுது, இந்த வார்த்தைகளை சொல்லி தேற்றின பொழுது அந்த வார்த்தையில நம்பிக்கை வச்சாங்க. எஸ். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதாவது தேவனுடைய வார்த்தையில எந்த அளவு நம்புறோமோ அவ்வளவுதான் அந்த நமக்கு ஒரு பலனே. எஸ். வெறுமனே ஆண்டவர் சமூகத்தை நம்பி வந்த நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு வார்த்தையை தந்திருக்கிறாரா? தந்துட்டாரு. சமூகத்துக்கு வந்ததே எதுக்கு? வார்த்தை. ஒரு வார்த்தையை தாங்கன்னு தானே வந்தோம். எஸ். இன்னைக்கு தந்திருக்கிறாரா? ஆமென். உங்களால செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒண்ணும் இல்லை. உன்னால எல்லாம் கூடும். ஆமென். ஏன்னா நீ என் மேல வச்ச நம்பிக்கை பெருசு. பெருசு. இந்த செய்தியை தந்தாரா? ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறப்பா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பாட்டு பாருங்க. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே. உம் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே. உம் வசனம். பாருங்களேன். சமூகத்துக்கு நம்பி வந்தேன். சமூகத்துக்கு நம்பி வந்தேன். நம்பி வந்தவனுக்கு ஆண்டவர் எதை தந்தாரு? வார்த்தைய வசனத்தை தந்தாரு. இந்த வசனம் என்ன பயங்கரமா தேற்றுச்சுன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இன்னைக்கு? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தை தேற்றுச்சுன்னா இத நம்பி போங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இத நம்பி போங்க. சில நேரம் நம்ம நம்பிக்கை செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். செத்து போன நம்பிக்கைக்கு உயிர் கொடுக்க ஆண்டவர் வசனத்தை தந்து உயிர் கொடுப்பார். ஆமென். இதுக்கு மேல ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்களா? இதுக்கு மேலையும் போய் வேலை செய்ய அவரால முடியும். எஸ். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுக்கு மேலையும் போய் கிரியை செய்ய கர்த்தரால முடியும். வேர்டு தர்றாரா? தர்றாரு. இதுக்கு அப்புறமும் அவர் வேலை செய்வாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அதனால எனக்கு இந்த கடைசியில இந்த பாட்டு ஆராதனை பண்றப்ப போக்கிட இல்லாதவனுக்கு புகலிடம் அவருடைய சமூகம் மட்டும்தான். ஆமென். எங்க போறதுன்னு தெரியலையா? எங்க முகத்தை காட்டுறேன்னு தெரியலையா? உமக்குள்ள மறைஞ்சுக்கிறேன் ஆண்டவரே. மறைஞ்சுக்கிறேன். சொல்லுங்க, மறைஞ்சுக்கிறேன் ஆண்டவரே. மறைஞ்சுக்கிறேன் ஆண்டவரே. அதனால ஆராதிச்சு நாம கடக்கிறப்ப
நான் ஆராதிக்கிற தேவன் களத்துக்கு வருவார். வருவார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆராதிச்ச தானியேலுக்காக களத்துக்கு வந்தாரா? வந்தார். அதனால என்ன செய்யறதுன்னு தெரியலையா? தெரிஞ்சது ஒண்ணே ஒண்ணுதான், ஆராதனை அப்பா, ஆராதனை அப்பா. ராஜா ராஜாவும் மாளிகையில் ராமகனாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா மாளிகையில் ராமகனாய் அமர்ந்திருப்பே. உங்களை துதிச்சு உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்தே. ஆராதனை 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 அப்பா. சோதனைய ஆராதனை பண்ணி தான் கடக்க முடியும். ஆராதனை பண்ணி தான் கடக்க முடியும். சோதனைய கடக்க ஆராதனை தான் ஆயுதம். ஆராதனை தான் ஆயுதம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆராதிச்ச தானியேலுக்கு இடைவிடாமல் ஆராதிச்ச தானியேல மேற்கொள்ள சோதனையால முடியல. இந்த சோதனையிலையும் அவர் ஆராதிக்கிற நீங்க இந்த சோதனை ஜெயிச்சு வெளியில வர கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த போக்கத்தவனுக்கு இருக்கிற ஒரே புகலிடம் உங்க சமூகம் தான் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சமூகம் தான் ஆண்டவரே. எங்க போறதுன்னு எனக்கு தெரியல, அதனால நான் எங்க வந்திருக்கிறேன்? உங்க சமூகத்துக்கு. அதுல நான் மறைஞ்சுக்கிறேன். உங்க சமூகத்துல நான் மறைஞ்சுக்கிறேன். அல்லேலூயா. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. நிறைவான மகிழ்ச்சினிலே நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சினிலே நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. உடைஞ்சதை ஒட்டி சேர்க்க முடியுமா? உடைஞ்சதை ஒட்டு சேர்க்க முடியுமா? ஆனா அவரை கிட்டி சேர்றப்ப ஆமென். எப்படிதான் உடைஞ்சிருந்தாலும் சரி ஒட்டு சேர்ப்ப. அத ஒட்டி சேர்க்கிற வல்லமை அவற்றை மட்டும்தான் இருக்கு. ஆமென். அதனால எனக்கு தெரிஞ்சது எல்லாமே உங்களை கிட்டி சேர்றது. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே நாளெல்லாம்
உடைஞ்சது உடைஞ்சதுதான் அப்படின்னு உலகம் சொல்லும். ஆண்டவர் சொல்றாரு உடைஞ்சாலும், எஸ், அல்லேலூயா, உடைஞ்சாலும் 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 அத ஒட்டு போடுற தேவன் இல்ல, ஒட்டி சேர்க்கிற ஒட்டி சேர்க்கிற தேவன். இவர்தான் நான் ஆராதிக்கிற ஆண்டவர். எத்தனை பேருக்கு ஒரு நம்பிக்கை வருது? ஆமென். ஹalleluya. அவர் ஒட்டி சேர்க்கணும்னா நான் என்ன செய்யணும்? கிட்டி சேரணும். எப்படி கிட்டி சேர்றது? ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஒருவேளை நான் பயங்கர ஒரு broken பீஸா வந்திருக்கேன், துண்டு துண்டா வந்திருக்கிறேன், உடைஞ்சு போய் நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? வந்திருக்கிறேன். துண்டு துண்டா உடைஞ்சிருந்தாலும் என்ன கிட்டி சேர்ந்திருக்கிறதுனால, ஒண்ணு ஒட்டி சேர்க்கிறதுனால நான் வருவேன். என் தேவனால உடாத எல்லாம் கூடும். நான் ஆராதிக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சது ஒண்ணே ஒண்ணுதான். ஆராதனை உமக்கே, இந்த நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. எலும்புகள் நிறைஞ்ச பள்ளத்தாக்குல அங்க எலும்பு கூட கிடக்கல. அப்படியே கொத்து கொத்தா எலும்பு கூட என்னன்னா கிடக்கல, எலும்பு தான் கிடந்துச்சு. தனித்தனியா துண்டு துண்டா எலும்பு கிடந்துச்சு. எஸ், எலும்பு குவியல். ஆனா ஒரு தேவ மனுஷன் மூலமா ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு, ஒரு இரைச்சல் உண்டாகி. எஸ். எப்படிதான் எலும்புக்கு எலும்பு தெரிஞ்சா தெரியல. அந்தந்த எலும்பு அந்தந்த எலும்போட போய் தானா சேருது. தானா சேர்க்க அவர் ஒட்டி சேர்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சேர்க்கிறவர் நான்ல, சேர்க்கிறவர் நான் அல்ல. எப்படி சேராம போகும்ன்ற. ஆமென். என் வாயிலிருந்து வர்ற வார்த்தை எஸ், துண்டு துண்டா கிடக்கிற எலும்பு கூட எந்தெந்த எலும்பு எந்தெந்தோட சேரணுமோ ஒரு ஜாயிண்ட் கூட மிஸ் ஆகாது. ஆமென். எலும்பு எலும்போட சேரும், நரம்பு நரம்போட சேரும். இந்த காரியத்துக்கு தசை உண்டாகும். ஆமென். இந்த காரியத்துக்கு உருவம் உண்டாகும். ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதி, ஆராதனை, ஆராதனை உமக்கே, இதான் ஆண்டவர் சொல்றாரு. எங்களுடைய காரியம் உலர்ந்து போகுது, எங்களுடைய நம்பிக்கை எல்லாம் அற்று போயிட்டுன்னு சொல்றாங்க. அற்று போயிட்டு, அற்று போயிட்டு. ஒருவேளை நம்பிக்கை அற்று போய் இன்னைக்கு வந்திருக்கிறீங்கன்னா ஆண்டவர் வார்த்தையை தந்து உங்களை தேற்றி அனுப்புறாரு. அல்லேலூயா, ஹalleluya. உன்னால பயணிக்க முடியாத தூரங்கள் உன் லைஃப்ல இருக்கலாம், ஆனா என் வார்த்தை தொட முடியாத தூரத்துல உன் பிரச்சனை இல்ல. எஸ், அல்லேலூயா, ஹalleluya. என் வாயில இருந்து வர்ற வார்த்தை தொட முடியாத தொலைவில் உன் ப்ராப்ளம் என்னன்னா, எவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவு நாரி போயிருந்தாலும் பரவாயில்ல, என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் உள்ள வந்து கிரியை செய்யும். ஆமென். அல்லேலூயா, ஹalleluya. அதனால இன்னைக்கு வந்ததே எதுக்குன்னா வசனத்துக்கு வந்தேன். வசனத்துக்கு வசனத்தை தந்தாரு, தந்தாரு, தேற்றினாரு, தேற்றினாரு. நம்பி போறேன், நம்பி போறேன். அல்லேலூயா, ஹalleluya. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அதனால செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. சத்துருவோட வேலை உடைச்சு
போடுறது. என் தேவனுடைய வேலை உடைஞ்சதை ஒட்டி சேர்க்கிறது. ஒட்டி சேர்க்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். உடைஞ்சதை ஒட்டி சேர்க்கிறார்னா அல்லேலூயா. ஹalleluya. என்னமோ பெருசா இருக்குன்னு அர்த்தம். ஆமென். ஹalleluya. துண்டு துண்டா வந்தீங்க, துண்டு துண்டா உடைஞ்சு இன்னைக்கு வந்தீங்க. ஆண்டவர் தந்த வார்த்தையை கேட்டுட்டு போறீங்க. அல்லேலூயா. ஹalleluya. தேற்றின வார்த்தையை நம்பி போறோம். நம்பி போறோம். ஆனா ஆண்டவரே இந்த வருஷ இறுதியில ஆண்டவரே ஒட்டி சேர்த்தாரு. என் ஆண்டவர் என் காரியத்தை ஒட்டி சேர்த்தாருங்கிற சாட்சியோட இந்த டிசம்பர் மாதத்தை நான் முடிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. செய்யுங்க ஆண்டவரே. ஆராதனை உமக்கே இந்த நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. அல்லேலூயா. ஹalleluya. உங்க பிரச்சனை தான் செத்து போச்சு, நம்பிக்கை சாகலைல. எஸ். சொல்லுங்க, பிரச்சனை செத்து போச்சு. காரியத்துக்கு என்ன எல்லாம் போயிருச்சு? உசிரே இல்ல, உயிரே எல்லாம் போயிருச்சு. ஆனா என் நம்பிக்கை இன்னும் சாகல. சாகல. அல்லேலூயா. ஹalleluya. அப்பன்னா என்னமோ செய்ய போறாருன்னு அர்த்தம். ஆமென். ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கற்பமோ செத்து போச்சு. ஆனா அந்த கிழவியோட நம்பிக்கை செத்து போல. உன் நம்பிக்கை இன்னும் சாகாம இருக்கிறதுனால உன் காரியத்துக்கு செத்து போனாலும் அது மறுபடியும் துளிர்க்கும். துளிர்க்கும். பட்டு போன காரியம் மறுபடியும் துளிர்க்கும். துளிர்க்கும். அது துளிர்விட ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. யாக்கோபு அப்படி யோசேப்பு பீருண்டு போனா, அவ்வளவுதான் செத்து போயிட்டா அப்படிங்கிற எண்ணத்தோடயே தான் வாழ்ந்தார். நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. வியாகுலத்தோடவே வாழ்ந்தார். எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, காரியம் உன் கையை தாண்டி போயிருக்கலாம், ஆனா காரியம் என் கையை தாண்டி போக வாய்ப்பே இல்லை. ஆமென். இல்லையா? ஹalleluya. யாக்கோபு, காரியம் உன் கையை தாண்டி தான் போச்சு, ஆனா யோசேப்பு விஷயத்துல காரியம் என் கையை தாண்டி போகல. உன் புள்ள மேல என் கை இன்னும் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. பீருண்டு போனாங்கன்னு ரொம்ப காலமா இருக்கிறார். ரொம்ப காலம் கழிச்சு திடீர்னு ஒரு செய்தி வருது, இல்ல உங்க மகன் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான். அப்படி யாக்கோபுக்கு அந்த செய்தியை கேட்ட உடனே மூர்ச்சை அடைஞ்சிட்டான். ஹalleluya. அந்த சந்தோஷத்தை தாங்க முடியாம மயக்கம் போட்டாரு. உங்களை மூர்ச்சையடை செய்கிற ஒரு சந்தோஷமான செய்தி நீங்க அனுபவிக்கிற இந்த துக்கத்துக்கு பிறகு இன்னும் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? I believe. ஆனா யாக்கோபு மரிச்சப்ப அந்த கோலோட நுனியில அப்படி தொழுது கொண்டு அப்படி ஆராதிச்சுதான் ஓட்டத்தை முடிச்சாரு. 1000 வேதனைய சோதனையை பார்த்த அந்த யாக்கோபு ஓட்டத்தை முடிக்கிறப்ப ஆராதனையோட முடிச்சாரு. ஆமென். இந்த சோதனைய நீ ஆராதனையோட நிறைவு செய்வ. இந்த சோதனையை நீ ஆராதனையோட நிறைவு செய்வா. ஆராதனை உமக்கே இந்த நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. ஆராதிக்கிற இந்த நேரத்தில் ஒரு அசைவு உண்டாகிறது. உமக்கே. ஒரு அசைவு உண்டாகும். ஒரு காரியத்தில் ஒரு அசைவு உண்டாகும். ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார், செத்து போய் எந்த சலனமும் இல்லாம கிடக்கிற இந்த காரியத்துல என்னுடைய வார்த்தை நிமித்தம் உண்டாகிற அசைவுகளை
நீ காண்பா. ஆராதனை உமக்கே. You will see my move. எல்லாம் ஆராதனை. The move of God. ஆராதனை தேவனுடைய அசைவுகள். மறிச்சு போன உன்னுடைய காரியத்துல என் வார்த்தையின்படி உண்டாகிற என்னுடைய அசைவுகளை நீ காண்பாய். ஆராதனை உமக்கே. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அது கண்ணுல செத்து போய் தான் கிடக்கு, எதுவுமே ஆடாம அசையாம கிடக்கு, முடிஞ்சிருச்சு. ஆனாலும் அதுல ஒரு அசைவை உன் கண்ணு பார்க்கும். ஆமென். உன் கண்ணு பார்க்கும். ஆமென். எஸ் எஸ். ஹalleluya ஹalleluya. என் தேவனுடைய அசைவுகள், the move of my God. எஸ். எப்ப நான் ஆராதிக்கிறப்ப. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. கண்டிப்பா அசைவாடுறாருனா, நம்ம ஆராதிக்கிறப்ப என் மனசுல அசைவாடுறாருனா என் காரியத்துல ஒரு அசைவு உண்டாகும். உண்டாகும். ஒரு அசைவு உண்டாகும். உண்டாகும். இது ஒரு பெரிய சாட்சியா பேசப்படக்கூடிய விதத்துல மரிச்சு போன லாசருவை வெளியே கொண்டு வந்தது போல, உலர்ந்து போன எலும்புகளை ஒரு சேனையாக ஆண்டவர் மாற்றினது போல, nothing is impossible for you. ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை உமக்கே. ஆராதனை நிறைவான மகிழ்ச்சி நீரே. நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே. நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிப்பான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. அதனால நம்பி நான் போறேன் ஆண்டவரே. எஸ். சாட்சியோட தான் இந்த வருஷத்தை முடிக்க எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. ஹalleluya. சத்துரு உங்களை காட்சி பொருளாக்கி இருக்கலாம், ஆனா கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படி உங்களை ஒரு சாட்சியா நிறுத்தும். எஸ். ஆமென். எல்லாரும் கையை தட்டி கையை கொட்டி சிரிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. கையை கொட்டி கையை தட்டி. கையை கொட்டி சிரிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. எஸ். ஆனா கையை தட்டி கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்தும்படியா மகிமை செலுத்தும்படியா உன் காரியத்தை Yes. சாட்சியாக, ஆமென். சாட்சியாக, சாட்சியாக 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 நீ ஆராதிக்கிற தேவன் நிறுத்துவார். ஆராதனை உமக்கே. இந்த நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே. இந்த நாளெல்லாம் துண்டு துண்டா கந்து கந்தா எது கிடந்தாலும் பரவாயில்ல. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் ஆராதிக்கிற என் தேவன் எல்லாத்தையும் என்ன செய்வார்னா ஒட்டி சேர்ப்பா. ஒட்டி சேர்ப்பா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறோம். பிரிஞ்ச குடும்பங்களை எல்லாம் ஒட்டி சேர்ப்பார். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. உடைஞ்சு போன ஊழியங்களை எல்லாம் ஒட்டி சேர்ப்பார். ஆமென். நான் செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், கர்த்தரை ஆராதிப்பது மட்டுமே. என்ன பாஸ்டர் இதுக்கு மேல நடக்கிறதுக்கு ஒண்ணு என்னன்னா இல்லையே இல்ல, பாஸ்டர். இதுக்கு பிறகுதான் நடக்கும். ஆமென். இப்ப என்னோட வாழ்க்கை எடுத்தீங்கன்னா 30 வயசுல இதுக்கு பிறகு நடக்கிறதுக்கு என்ன இல்ல, ஒண்ணு ஒண்ணுமே இல்லைங்கிற நிலைமையில பரிதாம தெருவில் நின்னேன்.
தெருவில் நின்னவன். அல்லேலூயா. அதுக்கு பிறகு ஒண்ணும் இல்லை லைஃப்ல. ஆனா அதுக்கு பிறகுதான் இவ்வளவு விசேஷம் இருக்கு. ஆமென். இதுக்கு பிறகுதான் இவ்வளவு விசேஷம் இருக்கு. அதனால உங்களை யாரும் அதுக்குள்ள முடிவு குறை சொன்னா பக்கத்துல ஒரு அடியை போடுங்க. அதுக்குள்ள ஏன் முடிவுக்கு வந்த? அதுக்குள்ள ஏன் முடிவுக்கு வந்த? அல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுக்கு பிறகுதான் ஆட்டமே இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க யாரை குறிச்சு ஒரு முடிவுக்கு வந்தீங்களோ கர்த்தர் சொன்னாரு, இது அது உன் முடிவு, ஆனா அது என் முடிவு இல்ல. இல்ல. ஆமென். வீணா போன நம்பிக்கை இருக்கு, வீண் போகாத நம்பிக்கை இருக்கு. ஆமென். உன் நம்பிக்கை வீண் போகாது. உனக்கு நிச்சயமா ஒரு முடிவு உண்டு. ஆமென். ஆராதனை உமக்கே. எல்லாரும் எழுந்து நின்று நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே. எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே. ஆராதனை உமக்கே. தேவனுடைய பலத்த அசைவுகள், என் ஆண்டவருடைய அசைவுகள், ஆராதனை உமக்கே. என் தேவனால் உண்டான அசைவுகள் எலும்பு எலும்போடு சேரும், சதை சதையோட சேரும். நவம்பர் மாதத்துல உங்களை காட்சி பொருளாக்கி இருக்கலாம். ஆனா வருஷத்துடைய இறுதியில ஆண்டவர் நீங்க சாட்சியை முடிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் காரியத்தை சாட்சியாய் முடிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை, நிறைவான மகிழ்ச்சி நீரே. நித்திய பேரின்பமே, நிறைவான மகிழ்ச்சி நீரே. நித்திய பேரின்பமே, ஆராதனை. மரிச்சு போன உங்கள் காரியங்கள்ல கர்த்தருடைய கரம், அதுல வருகிற ஒரு அசைவுகளை, செத்து போச்சு நீ நினைக்கிற காரியங்களை என்னால உயிரடைகிறதை நீ காண்பா, நீ காண்பா. ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை, இன்னும் ஒரு விஷயம், ஆராதனை the power of God, the power of God, the power of God. ஆண்டவரே, தடைகளை உடைக்கிறவரே, தடைகளை உடைக்கிறவரே, எங்கள் காரியங்கள் அசைவானோ, எங்கள் காரியங்கள் அசைவானோ. ஆராதனை வேதனையோட நிக்கிற நீங்க இந்த காரியத்தின் முடிவுல ஆராதனையோட தான் நீங்க முடிப்பீங்க. உங்க காரியம் ஆராதனையில முடியும். வேதனையில ஆரம்பிச்ச இந்த காரியம் ஆராதனையில முடியும். ஆராதிக்கிற உன்னோட வாழ்க்கையில என்னுடைய பலத்த அசைவுகளை நீ காண்பாய். என்ன ஆராதிக்கிற உன்னுடைய செத்து போன காரியங்கள்ல எல்லாவற்றையும் நான் ஒட்டி சேர்க்கிற அதிசயத்தை உன் கண்ணு பார்க்கும். உன் இருதயம் அதை கண்டு அதிசயப்பட்டு பூரிக்கும். வருஷத்தினுடைய இறுதி மாதங்கள்ல வேதனையோட நிக்கிற, ஆனா இந்த வருஷத்தினுடைய இறுதி
டிசம்பர் மாதத்துல என்ன ஆராதிச்சு என்ன கொண்டாடும்படியான விதத்துல ஓ சார்பில் நான் எழுந்தருளி கிரியைகளை செய்வேன். தேங்க்யூ ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தையை நம்பி நான் போறேன்பா, நம்பி போறேன். போக்கத்தை எனக்கு புகலிட நீங்க தான் ஆண்டவரே. எங்க போறதுன்னு தெரியாத எனக்கு நீங்க தான் மறைவிட ஆண்டவரே. இந்த அனாதைக்கு அனாதி தேவன் தான் அடைக்கலாம் ஆண்டவரே. நீங்க தான் அதிசயம் செய்கிறவர், நீங்க தான் அற்புதம் செய்கிறவர். சாட்சியோட தான் என் காரியம் முடியும், சாட்சியோட தான் உன் காரியம் முடியும். இந்த காரியத்துல உனக்கு நான் துணை நின்று, உன் விஷயத்துல நான் துணை நின்று உன் காரியத்தை சாட்சியோட முடிக்க நான் உனக்கு அனுக்கிரகம் செய்வேன். தொடர்ந்து ஆராய்ச்சிக்கிட்டே போ, ஆராதிச்சுக்கிட்டே போ, ஆராய்ச்சிக்கிட்டே போ. நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே. இந்த நாளெல்லாம் ஆராதனை, எங்கள் ஆராதனை உமக்கே. இந்த நாளெல்லாம் ஆராதனை, எப்போதும் கண்முன்னே உம்மை தான் நிறுத்தி உள்ளே. எப்போதும் என் கண்முன்னே உம்மை தான் நிறுத்தி உள்ளே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே. இந்த நாளெல்லாம் ஆராதனை. உங்களை பாடுறதை தவிர எங்களுக்கு வேற எதுவுமே தெரியல ஆண்டவரே. உங்களை உயர்த்துறதை தவிர எனக்கு ஒன்னும் தெரியல ஆண்டவரே. இந்த நாளெல்லாம் ஆராதனை, எங்கள் ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை. நன்றி ஆண்டவரே, நீங்க தான் எங்க மகிழ்ச்சி, நீங்க தான் எங்க நிரந்தரம், நீங்க தான் எங்க சுதந்திரம். கடைசி ஒரு விஷயம், ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை.
வேதனைகளும் ஆராதனையாய் மாறப்போகிறதற்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நம்பிக்கையினால் உண்டாகும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புகிறதற்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகவே போகாதுன்னு சொல்லி ஆண்டவரே நம்பிக்கையை நீங்க ஆசீர்வதித்து அனுப்புகிறீங்க. உடைஞ்சு போனது எல்லாவற்றையும் நீங்க ஒட்ட வைக்க போறீங்க. இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தினால ஒரு ஜெய வாழ்வை கொடுக்கிறீங்கப்பா. இவைகள் எல்லாம் நடக்க போகிறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உங்க நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.